இல்ல இல்ல, நான் வந்து பர்மிஷன் கேட்கல. ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் 4-5 மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது. அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அமைதியா இருந்துட்டேன். நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கல. ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள். என் கூட 17ல இருந்து பயணிக்கிற நிர்வாகிகள். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயே டேட்டு கொடுத்தேன். முக்கியமான 2 நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்கு. நான் போய் திருமணத்தில் கலந்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியாம நான் அமைதியா இருக்கேன். சார், பிஜேபியில ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. அதே போல சசிகலா மேடம் அரசியல் பிரச்சனை வந்து மறைந்துட்டு அவருக்கு இந்த இருவரும் அரசியல்ல தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த அரசியல நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா சார்? சசிகலா நண்பர் ஓபிஎஸ் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்க டவுட்டுக்கெல்லாம் அவர் விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம்? அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் சந்திக்க மறுக்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் 11 நான் கூட அன்னைக்கு காஞ்சிகிராம் பண்ண போயிருந்தேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாருன்னு கன்ஃபார்ம் ஆனது. நான் அப்பொழுது மாநில தலைவர் இருந்த அண்ணாமலை அவர்கள் என்ன பிரதர் வேறு ஹோம் மினிஸ்டர் வராங்களே, நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா? ஏன்னா நான் இல்லை உங்க ஹெல்ப் பண்ணிக்கிறேன். இதுவரை அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல எதுவும் இல்லை, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கீங்கன்னா எது இருந்தால் நான் ஃபோன் போட்டு தரேன் சொன்னார். அதனால அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான். அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலாம் இருந்திருக்கலாம். பட் யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படலை. அந்த இதுல வந்து அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்தார். இப்போ நாளைக்கு வர்றாங்க, நாளைக்கு அவங்க பார்க்கணுன்னா எங்களுக்கு நிச்சயம் வந்து இது வரைக்கும் அழைப்பு வந்திருக்கோம். இன்னொன்று நான் ஏன் பார்க்கணும்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாதுன்னா நான் அமைதியா இருக்கேன். சசிகலாவுடைய அரசியல் பிரவேசம் அது எப்படி இருக்கும்? அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்தில் இருந்து தானே இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க நீதிமன்றத்தில் தானே பன்னீர்செல்வம்லாம் தேர்தலில் நிற்கிறாரு. அவர் கூட 5 எம்எல்ஏக்கள் அவங்க போராட்ட மீட்பு குழுவா அவங்க செயல்படுறாங்க. அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. பட் தேர்தல் நேரத்தில் அவருக்கான முக்கியத்துவம் உறுதியாக கிடைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.